கலங்கரையில ஆண்டு வரார் கல்லனா அப்படி வாழ்ந்து வரும் நாளையில அவர்கள் கூட நாடு எல்லாம் பஞ்ச நாட போற்றுரையா 1000 பேர் கல்லனாத்தா அம்பல சாவடி அம்பல சாவடியில் ஆலோசனை பரவுது போனதால் இந்த நாட்டுக்கு போன கண்ணங்களை செய்யலாம். இந்த அம்பல சாவடியில் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அக்காலத்திலே குற்றாலத்திலே சித்திர சபையில தங்கோடு மீந்திருந்தாங்களா. அப்படி மீந்திருக்கும் போது ஒரு சண்டால பாய்மன் காக்கா குற்றாலத்தில் ஸ்தானமானத்தை முடித்துவிட்டு பங்குனி மாசம் வெயில்ல தங்க தண்ணீர் போல நிக்கின. அந்த தண்ணீர்ல நின்ன காக்கா காலையில தங்க விட்டுருச்சு. உடனடியா அந்த காக்காவோ கீழ்நாடு போகக்கூடாதா, மேல்நாடு போகக்கூடாதா, இல்லைன்னா தென்னாடு போகக்கூடாதா, வடநாடு சேர்ந்த பார்க்க வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்து கொண்டு இருக்கும் போதோ 1000 கல்லநாட்டான்ல ஒரு சாமானிப்பட்ட கல்லன் இல்ல. என்ன நடக்கும் போத நிறைய தேய்ச்சிக்கிட்டே நடப்பான். ஏன் தெரியுமா? பூமிக்குள்ள இருக்கக்கூடிய திறமையும் கூட அவன் கண்ணுக்கு தெரியும். அப்பேற்பட்ட கல்லநாட்டான் ஆகாயத்தை கண்டான், காகத்தை கண்டான், ஆகாயத்தை பார்த்தீங்கன்னா ஆகாயத்தை பார்க்க ஒரு காக்கா போகுது. காக்காட்ட பார்க்காருங்க, காக்கா காலை பாருங்க, காக்கா காலை பார்க்காருங்க. அந்த காக்கா கால உள்ள தங்கத்தை பாருங்க. இந்த காக்கா எங்க இருந்து வருது தெரியுமாண்ணே? தென்னாடு தட்சணத்துல இருந்து வருகிறது. ஏன்னா இந்த காக்கா காலில் இவ்வளவு தங்கம் இருக்குமானா தென்னாடு பிரச்சனை இவ்வளவு பணம் கொடுத்து ராஜ்யமா இருக்கும்னு செய்யலாம், காதுகளை இருக்கலாம், பொய்க்களவு செய்யலாம், கூட்டுகளை ஒடிக்கலாம், வழிப்பறி கொலைகள் நடத்தி வம்பு தும்பு செய்யலாம் என்றார். என்னை கேட்டாங்க கர்நாடகா 999 பேரும். நமக்கு வாழ்த்துக்கான தம்பி தம்பி சொன்னா சும்மா இருக்க முடியுமா? தம்பி என்று தம்பி சொன்ன வார்த்தை அவர் வீட்டுக்கு வந்து எனது கொஞ்சாதிமார்களே, எனது மனைவிமார்களே, அதாவது தென்னாடு தரிசனத்துக்காக கண்ணுங்களும் செய்ய போறோமா, தப்பி தவறி வந்தோம்னா தாலி பார்த்து போயிட்டு வரட்டுமா? அவருக்கு வேண்டிய 1000 பானைகளை எடுத்தாங்க. செந்தூள் பறக்கும்படி என்ன செந்தூள் பறக்கும்படி பத்திரிகால சிறப்போடு கண்ட நம்பிமார்கள் இருந்து வருவாரா அழகு பட்டம் உண்ணா பந்தது என்று வாடா அப்பா முத்து போட்டா மாமனோட காலத்தில் பட்டி பச்சைக்கடைய வைத்திருந்தோம். இப்ப உன்னுடைய காலத்தில் பாவி பட்டிய இழந்தோம் வேடா, நாங்க பால் தோற்க வேடா, நீங்க பால் பசுவை தோற்க வேடா, நாங்க தனப்பார கசம் பார்த்து நாங்க குடும்பத்தோடு வாழ போறோம் என்று நம்பிமார்கள் சொன்ன போது இதனை கேட்ட முத்து வேட்டேன் பாருங்கோ நைனமாறு உங்களுக்கு பட்டி வைக்க பால்காரு பால் கறக்க கண்டுதாரு ஏ பாடு பெண்ண பொம்மக்காலே உங்க உருமால எடுத்துவாரு, உங்க உருமால எடுத்துவாரு ஏன் பூமிக்கு கட்டடி வேலுக்கம்பில் தாடியேன்றான், வீச்ச அருவாளை தாடியேன்றான், வெள்ளிகத்து சிங்குளை பாங்குவேரா
என்ன காய்ச்சினாலும் குச்சினாலே என்ன கைபிடித்தான் முத்து பார்த்த என்ன ஊருக்கு படபுறமோ என்ன பாறை மீது வரவுவாது என்ன கள்ள நாட்டா ஆயிராம்பே என்ன செந்தூள் பறக்கும்படி என்ன பசுக்களையும் சாய்த்து போனா என்ன நிழலை கண்ட முத்து காட்ட அப்போ வாடினான சாடினானா பசுக்களை போய் மறைத்தானா என்ன பெண்ணு கட்டு சீங்குழல என்ன விருப்பமோடு வாசித்தானே என்ன சீங்குழலின் சத்தம் கேட்டு ஐயா பெரும்புடைய பசுக்கள் எல்லாம் என்ன 1000 பேர் மறித்து பார்த்தா என்ன 1000 பேர் மறித்து பார்த்தா என்ன அடங்கலை பசுக்கள் மறைத்தாங்க என்ன 1000 பசுக்களுமே என பொடிவாழ கலந்து கொண்டு வருவதையா ஒருமுகமா என் பட்டனுக்கு பாரசூட்டு என பசுக்களுமே நின்றுடுமா கண்ணாங்க கல்லநாட்டா 1000 பேர் சாய்க்க மாட்டேன் நீ ஒருவன் சாய்க்கலாமா கல்லநாட்டா கட்ட போது அழகு முத்து பட்டணம் மச்சா ஓரமானோ யா பாருங்கோ நைனாவே நைனா யா மாடு நான் காய்ச்சிருக்கிறேன் உங்களுக்கு நைனா நாங்களும் 1000 பேர் நீயும் ஒருவன் 1000 பேர் சாய்க்க மாட்டேன் நீ ஒரு சாய்க்கலாமா என்ன நீங்க பாரத பார்த்தா வம்பு சண்டைக்கு வர மாதிரி இருக்கு என் கூட சண்டைக்கு வந்தீங்க பெற்ற தாய்க்கு பிள்ளையா போக மாட்டீங்க கட்டிய மனைவிக்கு கணவனா போக மாட்டீங்க சேர நீங்க எல்லாரும் சேர்ந்து வாரீங்களா ஒத்து வாரீங்களா பார்க்காம கல்ல நாட்டார் என்ன அவன் என்னெல்லாமோ ஆயுதம் வச்சிருக்கிறான் ஒரு வெட்டு ஒரு குத்து அதனால நாம 1000 பேர் சேர்த்து வர வேண்டாம் கொஞ்சம் முருங்கய்யா நான் யுத்தத்துக்கு ஆயுதமா இருக்கணும்னு சொல்லி என் பட்டம் என்ன செய்யலாம் தெரியுமா என்ன கச்சே நல்லோ பருந்து கட்டி என்ன பருந்து கட்டி என்ன கடும் கச்ச என்ன தானையாக நல்ல பருந்து கட்டி என்ன தாமரப்பும் நல்ல சுண்டல் என்ன சாக்கானோட நல்ல படைகளில என்ன மண்ண முத்து பட்டு சாடுகிறா என்ன காலரு தானே சிலது வேலை என்ன சிலது வேலை என்ன தலையரு தானே சிலது வேலை என்ன உடல் அறுத்தானே சிலது வேலை என்ன அதிலே ஒரு நல்ல படுவாவி கசவாளி அந்த கல்லணவன் சவத்தை வாரி பாயும் மேல ஓட்டு என்ன தலை கும்பலவே படுத்துக் கொண்டான் என்ன ஆறியதோ நல்ல முத்து பட்டம் என்ன படுகாலத்தை சுற்றி பார்ப்பாரா என்ன இனிமேல் நமக்கு இங்கு பகையும் இல்லை என்ன துன்பகத்தை அந்த விளையாடில என்ன துளிய கையினால் பாச்சலில என்ன போன காலம் நல்ல கண்ணாயில என்ன பழைய மாடுகளை சுத்தம் செய்து கை கால முகமெல்லாம் சுத்தம் செய்து உச்சல மரத்தாடி நல்ல மூடாதீர என்ன பலவரம் மல்லியத்தை சாட்டி வைத்து என்ன கண்ணு வேதை அது பொறுக்காமல் என்ன மூட்டுக்குள்ள அவர் தலையை வைத்து என்ன அவட்டையோடு அங்கு இருப்பாரா என்ன இருப்பாரா என்ன ஆறியதோ உண்மையாவே குத்திவிடாம நம்ம 1000 பேர்கள் அந்த இடத்தில் என்ன ஒருவன் ஊருக்கு தான் போனவானா அவன் கொஞ்சம் உள்ளே யாரு சொல்வோம்
என்ன இவனையுமே இப்ப கொள்ள வேண்டும், இவன் கையாளை நம்ம மாற வேண்டும். என்ன ஒளிந்திருந்த அந்த படுவாவி என்ன ஒளிமறைவ அங்கு வாராவே என்ன வலதுபுறம் சாத்திருந்தாரு என்ன வெள்ளையத்தை கையெடுத்து என்ன முத்துப்பட்ட பெருவிழாவே என்ன புத்திராவே வெள்ள நாட்டாரு என்ன பருவத்தா முத்துப்பட்டாரு என்ன ஒளிவாலை கையெடுத்து என்ன மார்க்கெட்டு விளைச்சதாரே என்ன கல்லநாட்டம் வந்து போனாரு முத்துப்பட்டன் பட்டு போனா படலாம் ஜெய் என்ன பட்டு வீழ்ந்தடமோ பட்டு வீழ்ந்தடமோ அவர் பாரமுடி சாய்ந்திடுமா சாய்ந்திடுமா கொண்டை ஊழைந்திடுமா என் மன்னனுக்கு கொண்டை ஊழைந்திடுமா அவருக்கு கொழுப்பு வந்து சரிந்திடுமா சரிந்திடுமா மட்டனுக்கு காலும் தூடிச்சிடுமா காலாட்டு காலாட்டு கையும் தூடிச்சிடுமா அவருக்கு பொன்னான வேணியெல்லாம் இன்ன புழுதி மண்ணில் பிறந்திடுமா என் மட்டனுக்கு தங்கமான வேணியெல்லாம் அவருக்கு தங்கமான வேணியெல்லாம் இந்த கரையில் பூரண்டிடுமா விரண்டிடுமா பொம்மக்காலும் திம்மக்காலும் குடிசையில் அயந்துறங்கும் வேலையில என்ன அரங்களிமார் 2 பேரும் அப்ப அதிக கணா கண்டிடுவா கண்டின கனவு கண்டோன்னா எது எழுப்பி விட்டுரு தூங்கிறாம அவர்கள் ஐந்துறங்கும் வேலையில அதிக கணா கண்டிடுவா தேர அலங்கரிக்க கனவு கண்டா தேரு தெருவெல்லாம் பரவு கண்டா அப்ப தேர்தலை அலங்காரம் அவளோ தேர்தலை அலங்காரம் அவ தெரித்து வில கனவு கண்டா கண்டா அப்போ தெரித்து வில கனவு கண்டா திருகொழுத்து மாங்கலியோ இனத்திதறி விழ கனவு கண்டா
அவளோ குறுகொழுத்து மாங்கலியோ அவளோ குறுகொழுத்து மாங்கலியோ அவளோ உருகி விழ கனவு கண்டா பதறி மூலித்தாளே அவர்கள் பதறி மூலித்தாளே ஐயோ நம்ம கண்ட கனவு கணவனுக்கு ஆகாது என்று சொல்லி இரண்டு பேர்களும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் பட்டனுடைய படுகள ரத்தத்தில் காற்றினாய் பூச்சினாய் புரண்டு அப்படியே குடிசை கதவை தட்டிக் கொண்டிருக்கிறது. கதவை திறந்து பார்த்தால் காற்றினாய் பூச்சினாய் முகத்திலே ரத்தம் இருப்பதை கண்டு ஐயோ நம்ம கண்ட கனவு கணவனுக்கு பழித்து விட்டதோ என்னவோ தெரியவில்லை என்று சொல்லி காற்றினாய் பூச்சினாய் வழிகாட்ட தும்பகத்தி வழியிலே சொல்லிய தையனாருடைய வாசலில் வாடக்கரையில உசல மரத்தடி மூட்டில் பட்டனுடைய படுகளத்தை கண்டு என்ன அடித்தாலே முகமதியிலே அவளோ அடித்தாலே முகமதியிலே பொம்மக்களோ திம்மக்களோ அவளோ இடித்தாலே தன்மயத்தில் பயத்தில் இன தனைய பொறுத்துகிறா தனையை பொறுத்துகிறா இன பொம்மக்களும் திம்மக்களும் மகன் தன்னழகை கணவன் தன்னழகை பார்த்தழுதா அழுதா அவளோ உடல பொறுத்துகிறா இனவும் மக்களும் திம்மக்களும் கணவன் குடம்பழகை பார்த்தழுதா அழுதா ஐயோ பகவானே இந்த அழகை எழுதினவன் யானவ அழகை எழுதினவன் அவர் ஆயுதத்தான் எழுதலையோ
ஏ எங்கனவா மன்னவரே எங்களை செல்லென்று போ இந்த சிறுநெருஞ்சி காட்டுக்குள்ள எங்களை நில்லென்று சொல்லிவிட்டு ஐயா நில்லென்று சொல்லிவிட்டு இப்போ நீங்க போன பாயம் என்ன இப்போ நீங்க போன மாயம் என்ன ஏ இங்கனமா மன்னவரே உங்களுக்கு தங்க மணிகள் உண்டு என் அண்ணா தனித்திருக்க காரு உண்டு என் அண்ணா தனித்திருந்த மன்னரெங்கு ஐயா தனித்திருந்த மன்னரெங்கு எங்களுக்கு சாட்சி சொல்ல டிரைவர் எங்கே என் அண்ணா வெள்ளி மாணிகள் உண்டு நீங்க வீட்டிருக்க கார் உண்டு என் அண்ணா வீட்டிருந்த மன்னரெங்கு என் அண்ணா வீட்டிருந்த மன்னரெங்கு எங்களுக்கு விவரம் சொல்ல டிரைவர் எங்கே என் அண்ணா பறக்கு மகிழாம்பு எங்களுக்கு பட்டணத்து தாழாம்பு என் அண்ணா பகிர்ந்து மூடியும் ஒண்ணு ஐயா பகிர்ந்து மூடியும் ஒண்ணு உங்களுக்கு பரிகார எங்கிருந்தா இருந்தா பரிகார எங்கிருந்தா ஏ இங்கனவா மன்னவரே நெய்யா குருமி மகிழாம்பு எங்களுக்கு கோட்டாக்கு தாழாம்பு என் அண்ணா கோரி மூடியும் உண்டு ஐயா கோரி மூடியும் உண்டு உங்களுக்கு கொலகார எங்கிருந்தா இருந்தா என் அண்ணா கடுகு சீருதாள் எங்களுக்கு கல்பதித்த ஓடாணி ஏ இங்கனவா மன்னவரே நாங்க கல்பதித்த ஓடாணிய என் அண்ணா கல்பதித்த ஓடாணிய எங்களுக்கு கலட்டி வைக்க நாளாச்சோ ஆச்சோ கலத்தி வைக்க நாளாச்சோ
என் மன்னா சீரகோ சிறுதாளி என் மன்னா செல்வதித்த போடாளி இங்கனவா பண்ணவரே நாங்க செல்வதித்த போடாளி என் மன்னா செல்வதித்த போடாளிய என் மன்னா செப்பின நாளாச்சோ ஆச்சோ என் மன்னா மிளகு தீர்தாய் எங்களுக்கு முத்துவதித்த போடாணி இங்கனவா பண்ணவரே நாங்க முத்துவதித்த போடாணிய ஐயா முத்துவதித்த போடாணிய எங்களுக்கு முடுங்கி வச்ச நாளாச்சோ ஆச்சோ முடித்து வைக்க நாளாச்சோ இங்கனவா பண்ணவரே என் மன்னா புண்ணிமுத்து கருப்பு சேர இந்த குமரி பின்னால் கொடுத்து பட்டு என் மன்னா குமரியிலே தாலி வாங்க ஐயா குமரியிலே தாலி வாங்க எங்க குளத்தார்க்கு சம்மதமோ சம்மதமோ குளத்தார்க்கு சம்மதமோ இங்கனவா பண்ணவரே நாங்கள் ஓட்டாவிலக்கி வைத்து அதிலே ரோஜா பூ கடைக்கு வைத்தோம் என் மன்னா லோட்டாக்க எல்லாம் தம்பி ஏழு நீங்க லோட்டாக்க அது கூட போடு நாங்க ரோஜா பூ பாடுகிறோம் அண்ணே தாலியை எடுத்து கையில் காட்டி காட்டி அதை சொல்லு தாலியை கையில் எடுத்து காட்டி காட்டி அதை சொல்லு சாய் பிள்ளைங்க இதே அவள் அழக்கூடாது நம்ம சாஸ்திரப்படி அழணும் தாலி கட்டி எல்லாம் பார்த்தாச்சு இது பிறகு சேர்ந்தோம் பட்டம் வளர்ந்தோட இப்போ எல்லாம் சேர்ந்து படம் செஞ்சுருவாங்க மூணு சேர்ந்து இவ்வளோ ரெண்டு பேரையும் அடுத்த கொடைக்கு நம்ம மெனக்கிட்டு கூப்பிட்டுருணும் அடுத்த கொடைக்கலாம் நம்மளாவே கூப்பிட்டுருணும் மூக்காண்டியில் பட்டணம் வச்சுட்டு எங்க செப்பறைய கண்ணவிட்டா இன்ன மஞ்சள் கூளை வளர்த்து நாங்க மாளிகையோ கட்டி வைத்தோம் சண்டாள மஞ்சள் கூளை முறித்தா என் பாவிக மஞ்சள் கூளை முறித்தா எங்க மாளிகையை கண்ணமிட்டா கண்ணமிட்டா எங்கள் மாளிகையை கண்ணமிட்டா நாங்கள் குளத்தாங்க
என் அண்ணா கொக்குகளை விட்டோம் சண்டான கொக்கென்றும் பாராமல் வாழிகள் கொக்கென்றும் பாராமல் உங்களை கொலை செய்து போட்டார்களே இந்த இளமையிலால் கொடுத்தும்பட்டு ஐயா இளமையிலே தாலி வாங்க நாங்க இளமையிலே தாலி வாங்க எங்க இனத்தார் போல் சம்மதமோ ஐயா தீத்தாரே ஏ சிங்ககுல நம்பிமார்கள் உடனே நம்பிமார்கள் கொண்டு கூடி ஏ பாடி பெண்ணே பொம்மக்காரே ஏ பாடி பெண்ணே திம்மக்காரே உனக்கு உண்பதற்கு சோறுதாரோ நாங்க கொடுத்ததற்கு புடவைதாரோ தாயை திங்கதற்கு பார்க்கத்தாரோ சீமாட்டியே மாள வேண்டாம் என்று நம்பிமார்கள் சொன்னபோது எங்க கணவனைத்தான் இழந்துவிட்டு அண்ணான கணவனைத்தான் இழந்துவிட்டு இந்த கரிமுடி வாழ மாட்டோம் எங்கள் மன்னவனை இழந்துவிட்டு ஐயா மன்னவனை இழந்துவிட்டு இந்த மாவாவி இருக்க மாட்டோம் என்ன கானகத்தில் கணவனுக்கு மேல என்ன காலத்தில் அவர் புருவனுக்கு மாங்கலியம் அப்படி குறுகிவிட்டால் கட்டையெல்லாம் இந்த திருகளுக்கு மாங்கலியம் அப்ப சிதறிவிட்டால் கட்டையெல்லாம் அவ ஒருக்க ஊருக்கணைத்தான் பொம்மக்களும் திம்மக்களும் கணவன் ஒரு கையை ஓடுகிறா ஒரு கையே மேலே போட்டா என்ன பத்தினிகள் நாங்களானா தீயது பத்தி பூடிக்க வேண்டும் இன புத்தமிகள் நாங்களானா தீயது ஓடி பீடிக்க வேண்டும் என்று பத்தினிகள் வாக்கு சொல்ல
இன பத்தினிகள் வாக்கு சொல்லா தீயது பத்தி பீடிச்சிடுமா அவன் பத்தினிகள் வாக்கு சொல்லா அங்கு பத்து பீடிச்சிடுமா உத்தமிகள் பார்க்க சொல்லா தீயது கோடி பீடிச்சிடுமா இருள் பிந்து தனிந்தாங்க இன பிந்து தனிந்தாங்க வீர சொர்க்கத்துக்கு சேர்ந்தார்களே சொர்க்கத்துக்கு சென்றார்களே சென்றவுடன் சிவனறிந்து சித்திர புத்திரனை வரவழைத்து நன்றியுடன் கணக்கெடுத்து பார்க்கும் போதோ நயினாரோ சொல்லுகிறார், ஆண்டவா, இவர்கள் போன பிறவியோ மனிதர் குலம், பின் பிறவியவர்கள் தெய்வ குலம். ஆண்டவர் கொத்திரத்தை தெளித்து கருட மந்திரத்தை உபசரித்து பொறுப்பிரம்பாலை கட்டினார். அப்ப அவங்க சொல்வத்தோடு அவனை தமிழ் என் நாயனுமாறு என பட்டத்தி அம்மனுமாறு என துன்பகத்தி வழியிலே சுய கையனார் வாக்களிலே என ஓடக்கர தன்னதிலே உசிர மரத்தலை மூடலிலே என ஆங்கூர் நிலை வாங்கி என ஆவியுடன் முத்துப்பட்டார்கள் என சொல்லுத்தையர் வாக்களிலே என பறக்கப்பட்ட வாக்களிலே அந்த அத்தாட்சி செய்வாராம் என ஆளாளி போடுகிறார் என எத்தனையும் கண்டவர் என சொல்லுக்குவார் ஐயனாரோ அம்ம பூரண புஷ்களையோ என் பாரதியா பட்டவராயா இங்க அட்டாட்சி செய்ய வேண்டாம் எனக்கு வாக்களுக்கு காவலாக என மேற்கு முகமாக என கிருபையோடு அமர சொன்னார் என சொல்லுத்தையர் வார்த்தை கேட்டேன் என வேலம்பட்டம் நாயனுமா என பட்டத்தி அம்மனுமா அப்படி அரும்பொழுவாய் இருக்கும்போது நாடு கவனங்களை பார்க்க வேண்டும், நாங்கள் கோபுரங்களை எடுக்க வேண்டும். இந்த ஆரிய பட்டனோடு பொம்மக்களும் தும்மக்களும் என சொல்லுத்தையர் வாசலுக்கு என பாலோடு தங்கடந்து தனவாய் மாடசாமி கொண்டாடமாக என கொண்டாடு கையேறி அந்த தும்பகத்தி விலை கிடந்து என மனதுக்கார இணையாறு என மரவெட்டி மாவிட்டு என வைராகுளம் தாவமிட்டு என பொத்துமேடு பாலகுடி என கதிரோளத்து நெல்விளையோ எங்கள் கல்லிடை மாநகரத்திலே என கோட்டு திருப்பதியிலே முத்தான சிங்கரவாதி வாசலிலே அத்தாவுக்கு செல்வாரா என ஆயாளி போடுகிறார் என எத்தனையும் கண்டதொரு என ஆயர்குலம் உப்புசத்தார் என நந்தக்கூன் உப்புசத்தார் என யாதவ மக்கள் எல்லாம் என முத்தாரம வாசலிலே என ஆரிய பட்டனோடு என பொம்மக்களும் செம்மக்களுக்கோ என காய்ச்சினாயும் பூச்சினாயோ என மேற்கு முகமாக அவர் நிலங்குறித்து பீடம் போட்டு சாமி புலிமைக்கு வைத்தார்கள். என அன்று முதல் இன்று வரை என ஆரிய பட்டனோடு என பொம்மக்களும் தும்மக்களும் என ஆரணமும் தெளிக்கொண்டார். அதன் கோமரங்கள் தான் எடுத்தேன் தம்மை வணங்கி வரும் புமானுக்கு என விக்கிரங்கள் பாராமல் என குறை கொடுக்கும் மக்களுக்கு குறை எதுவும் இல்லாமல் என முள்ளு வந்து முடியாமல் என முறிந்த பூ வாடாமல் என பட்டியலை பெருக வைத்தார். இந்த மக்கள் ஒரு பெயராக இந்த தெய்வம் ஒரு வேலியாக நித்திய கல்யாணியாக வேலி கட்டி காத்து வருகின்றார்.